ஒரு விஷயத்துக்குள்ள என்டர் ஆனதுக்கு பிறகுதான் தெரியும் அது நீ எப்படி உன்னால கொண்டு போக முடியும். ஸோ உன்னால எல்லாமே ஒரே நிமிஷத்தில் உட்காந்து திங்க் பண்ணி ஃபுல்லாக முடிச்சிட முடியாது. ஆனால் இப்போதைக்கு நீ என்ன பண்ண, ஏதாவது இம்பாசிபிள் அப்படின்னு ஒன்று இருக்கா? போய் எல்லாமே பாசிபிள், எல்லாமே பாசிபிள். அதுக்கு என்ன வேணும் உங்ககிட்ட? நாக்கில் தலகாணியை வச்ச அப்படின்னா டுவெல்த் ரிசல்ட் வந்துருச்சு, காலேஜை சூஸ் பண்ண போகிறேன். அடுத்தவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, கெத்தாக சொன்னாங்க, இந்த இன்ஜினியரிங் படித்தா பெரியல எல்லாம், அந்த இன்ஜினியரிங் படித்தா சூப்பராக எல்லாம், ஏஐ வந்துருச்சு, எம்பெடட் சிஸ்டம் வந்துருச்சு, ஹேக்கிங் சம்மந்தமான படிப்பு வந்துருச்சு, சைபர் செக்யூரிட்டி வந்துருச்சு, இது வந்துருச்சு, அது வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்காக எந்த ஃபீல்டு இதுக்கு மேலே சூஸ் பண்ணாரு. 12th வரைக்கும் என்ன சொல்கிறது, பிடிக்குதோ பிடிக்கலையோ தள்ளி படிக்க வைக்கணுன்ற மாதிரி சூழல் ஆகிடுச்சு இந்தியன்ஸ்க்கோ, இந்தியாவில் இருக்கிற நம்மள மாதிரி ஆட்களுக்கும். ஆனால் உள்ளே வந்துட்டு இதுக்கப்புறம் நீ சூஸ் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உன்னோட பேஷன் எதுன்றதை பாரு, உனக்கு எது நல்லா வரும்னு பாரு, எது நீ சஸ்டெயின் பண்ண முடியும்னு பாரு. ஒரு நாள் படிக்கிற படிப்பு இல்லை, வாழ்நாள் பூரா இந்த படிப்பு உனக்கு அடையாளமாக மாறணும்னு பாரு. அதே சமயம் இதில் என்ன கரியரை உன்னால் உருவாக்க முடியுன்றதுக்கான தேடல் இப்போவே வச்சுக்கோ. இன்றைக்கே கரியர் தெரிஞ்சிடாது. ஒரு உதாரணத்துக்கு என்னோட கரியர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வந்து சோஷியல் ஒர்க் பண்ணுறேன், ஒரு என்ஜிஓ ரன் பண்ணிகிட்ருக்கேன், அது இல்லாத காலேஜஸ் ஸ்கூல்ஸில் போய் மோட்டிவேஷன் தரேன், ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். இது எனக்கு நல்லா வரும்ன்றது நான் இதை க்ரியேட் பண்ணது. ஆனால் இது உருவானதுக்கு முன்னாடி என்ன நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, இது சம்மந்தமான நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்ததும் ஒரு கோல் வச்சுருக்கேன், அது டைம் வரும்போது சொல்கிறேன். அந்த கோல்ஸ்க்கு இப்போ நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், என்னை சார்ந்து எனக்கான அந்த வேலைகளை நான் உருவாக்கிட்டு இருக்கேன். அப்போது ஒரு விஷயத்துக்குள்ள என்டர் ஆனதுக்கு பிறகுதான் தெரியும் அது நீ எப்படி உன்னால் கொண்டு போக முடியும். ஸோ உன்னால் எல்லாமே ஒரே நிமிஷத்தில் உட்காந்து திங்க் பண்ணி ஃபுல்லாக முடிச்சிட முடியாது. ஆனால் இப்போதைக்கு நீ என்ன பண்ண, நான் எதுக்குள்ளே போனால் நான் வெறுப்பாகி விட்டுறாத மாதிரி ஒரு படிப்பை சூஸ் பண்ணேன். பிடிச்ச படிப்பு ஓகே, கரியர் அதில் உருவாகுமான்றது ஓகே, இது ரெண்டுத்தையும் பார்த்து சூஸ் பண்ணணும். ரொம்ப பிடிச்ச படிப்பானா அதில் கரியர் இல்லை அப்படின்னா வேஸ்ட். அப்படி இல்லைன்னா கரியரை நீயே உருவாக்கிக்க போகிற, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண போகிற, இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதி நீ உள்ளே கிளியர் பண்ணி போகிற, அப்படின்னா இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல தீர விசாரித்து யாரோட வியாபார தந்திரத்துக்குள்ளேயும் மாட்டாத, யாரோட வியாபார உள்நோக்கத்துக்குள்ளே மாட்டாத, சிக்காத, யாரோட மாமா சொன்னார், பெரியப்பா சொன்னார், பெரியம்மா சொன்னாங்க, அக்கா சொன்னாங்க, இது எந்த வார்த்தையில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது. ஏன்னா எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு பிடிக்காது இருக்கும். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் எனக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ உனக்கு என்ன பிடிக்குது, அதில் உன்னால் எக்ஸல் பண்ண முடியுமா, அதில் உன்னால் கரியரை பில்டு பண்ணிக்க முடியுமா, யார் இது அஷூரன்ஸ் கொடுக்கணும், நீ தான் அஷூர் பண்ணணும். யூ ஹேவ் டு அஷூர். ஒருத்தர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுக்கிறாரு, நான் ஒரு பெரிய பொலிட்டிஷியன் ஆக போகிறேன், இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி கலெக்டர் ஆக போகிறேன்னா, அந்த ஆமாம் எத்தனையோ பேர் எழுதுறாங்க, 100 பேர் இப்படி சொல்லுவான். ஆனால் உனக்குள்ளே நீ சொல்ல நினைக்கிற அந்த 100 பேர் இல்லை, நான் வேற ஒன்று அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணணும். அந்த முடிவு உனக்குள்ளே இருந்துச்சுன்னா நீ எப்படி சிந்திப்ப, எல்லாருமே டோர் மூடும் போது உன் டோரை உனக்கு திறக்க தெரியுன்ற நம்பிக்கை உன்கிட்ட இருக்கணும். யாரோ ஒருத்தன் உனக்கு சாவி போட்டு திறப்பான்னு நினச்சேன்னா தயவு செய்து அந்த டோர் பக்கமே போகாது. எந்த டோராக இருந்தாலும் அந்த சாவியை என்னால் உருவாக்க முடியும் அப்படின்றவன் மட்டும்தான் இங்கே நிற்க முடியும். இந்த இம்பாசிபிள் இந்த உலகத்தில் எதாவது இருக்கா? ஏதாவது இம்பாசிபிள் அப்படின்னு ஒன்று இருக்கா? போய் எல்லாமே பாசிபிள், எல்லாமே பாசிபிள். அதுக்கு என்ன வேணும் உங்ககிட்ட? தில்லு வேணும், வில்லு வேணும். உனக்குள்ள நீ என்ன சொல்ல போகிற அந்த சொல்லு வேணும். தில்லு இங்கிலீஷோட வில்லு, அடுத்தது உன்னோட சொல்லு. நீ என்ன சொல்ல போகிற அதை உள்ள என்ன உனக்குள்ள சொல்ல போகிற. என்னால் முடியும், நான் இதை பண்ணுறேன், நான் இதை பார்க்குறேன், இதை நான் நடக்கிறது என் கண்ணு முன்னாடி பார்க்குறேன், இதை கேட்குறேன், இதை நான் ஃபீல் பண்ணுறேன், இது எல்லாம் உனக்குள்ளே நடக்குது. என்ன வேணாலும் நீ ஆகலாம். நீ பில்லியனர் ஆகலாம். 10 மாடி நான் வந்து கட்ட போகிறேன், ஒரு ஏர்கிராஃப்ட் வாங்க போகிறேன், ஒரு பெரிய ஃப்ளைட் ஒன்று வாங்க போகிறேன், நான் வந்து ஒரு 10,000 ஏக்கரில் வந்து விவசாயம் பண்ண போகிறேன், வாங்கலாம். எது ஒன்றாலும் பாசிபிள் இந்த லைஃப்பில். இந்த லைஃப்பில் இம்பாசிபிள் அப்படின்றது ஒன்று இல்லை. யூ ஹேவ் டு விஷுவலைஸ் இட். நான் ஒரு பெரிய ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறேன், நான் ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு பெரிய ஒரு ஹோம் ஆரம்பிக்க போகிறேன், நான் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒன்று ஆரம்பிக்க போகிறேன், நான் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் லீடர் ஆக போகிறேன், நான் ஒரு பெரிய கிரியேட்டர் ஆக போகிறேன், இந்த டோட்டல் இந்தியா மட்டும் இல்லை உலக நாடுகள் ஃபுல்லாக வியக்கிற மாதிரி ஒரு மனுஷன் நான் வாழ போகிறேன். விஷுவலைஸ். இந்த மாதிரியான விஷுவலைஸ் உனக்கு இந்த பிரபஞ்சம் உதவும்.
நான் போய் பொண்ணோட சுத்த போகிறேன், நான் போய் ஹோட்டலில் ரூம் போட போகிறேன், நான் வந்து ஜாலியாக கடலை போட போகிறேன், நான் வந்து 4 பொண்ணுங்க முன்னாடி இப்போ கெத்து காட்ட போகிறேன், இப்படியே இருக்கலாம். இது சொன்னாலும் நடந்துடும். ஆனால் இது நடந்தால் உனக்கு மரியாதைன்னு பாரு, மரியாதை இல்லை. அம்மா அப்பாவுக்கு நான் என்ன செஞ்சேன், சரி இனிமேட்டாவது நான் மரியாதை வாங்கித்தரேன். எனக்கு நான் என்ன செஞ்சேன், சரி இந்த ஜடத்துக்கு இந்த உடம்புக்கு இனிமேட்டாவது ஒரு மரியாதை சொசைட்டியில் வாங்கித்தரேன். நாக்கில் தலகாணியை வச்ச அப்படின்னா தலைக்கீழே தலகாணியை வச்சு நிம்மதியாக நாளைக்கு தூங்க முடியாது வாழ்க்கையில். ஏன்னா நாக்குக்குள்ளே வாயுக்குள்ளே தலகாணியை வச்சவன் போதை பொருள் அடிமையாயிட்டு நாளைக்கு வாழ்க்கையை தொலைச்சிட்டு எங்கேயுமே நிம்மதியாக தூங்க முடியாது போயிடுறான். ஆனால் இதுக்கு பதிலாக தலகாணியை தூரம் வச்சுட்டு படிப்பை முன்னாடி வச்சுட்டு நல்லா படித்து வாழ்க்கையில் முடித்து 4 பேர்கிட்ட நல்ல பேர் எடுத்து சி நீ சரியில்லைன்னு சில பேரை முடிவு பண்ணி ஓரங்கட்டி நீ சூப்பர்னு சொல்லி அவங்க கூட சேர்ந்து வாழ்க்கையில் முன்னேறி நல்ல ஒரு நிலைமைக்கு போயிட்டு உன் தலையை நிமிர வச்சு நம்ம நாடோட தலையை நிமிர வச்சு அப்படின்னா நீ மாஸ். இப்போவே இப்படி வைக்கலாமா, இல்லை இப்படி வைக்கலாமா, இல்லை இப்படி வைக்கலாமா, இல்லை இப்படி வைக்கலாமா, எவ்வளோ விஷயம் வைக்கலாம். அறிஞ்சதை விட அறியாதது எத்தனையோ இருக்குது. இந்த பொட்டலத்தை நான் வாங்கினேன்னா அந்த பொட்டலத்தை நான் வாங்கினேன்னா எது தர்மம்னு கொஞ்சம் யோசி. நீ வாழ்க்கையில் இவ்வளோ நாள் செஞ்சதை விட்டுரு. உங்கள் பாஸ்ட்டை நான் பேசல. இந்த நிமிஷத்துலேருந்து உன்னோட வாழ்க்கை என்னன்னு நீ முடிவு பண்ண. என்ன நான் பண்ண போகிறேன், இதே பழைய காத்தாடியாக நான் வந்து அந்தரத்தில் தொங்க போகிறேன்னா, இல்லை என் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு நான் போயிட்டு ஏன் நிம்மதி மட்டும் இல்லாத என்னை சார்ந்தவங்களோட நிம்மதிப்படுத்த போகிறேன்னான்றது கேள்வி உனக்கு கேட்டேன். அதே மாதிரி சொல்கிறேன், இவன் கெடுத்துட்டான் அவன் கெடுத்துட்டான்னு சொன்னால் இன்னொரு தடவை சொன்னா அண்ணனா சொல்கிறேன், அண்ணன் கண்டிப்பாக லைஃப் தொடப்ப கட்டு எடுத்து அடிக்கும். அடுத்தவன் மேலே பழிப்படாது. இவன் உன்னை கெடுத்துட்டான் நீ ரொம்ப நல்ல பையன் நல்ல பொண்ணு, நீ உன்னை மாதிரி ஒரு நல்ல குழந்தை இந்த உலகத்தில் இல்லை. உள்ளே இருக்கிற கழிச்சாடர்களை எண்ணம் அது வெளியே இருக்கிற பல கழிச்சாடைகளை ஒன்று சேர்க்கும். உள்ள டுபாகூராக இருந்துட்டு வெளியே இருக்கிற நல்லவங்களாம் உனக்கு வரமாட்டாங்க. உனக்குள்ளே இருக்கிற எண்ணமோ அதுதான் உன் முன்னாடி வந்து நிற்கும். அது கூட நீ சேர்ந்து தீய எண்ணங்களோட சேர்ந்தனா தீய மனிதனாக மாறி தீய சொல்லி தீய செயல் செஞ்சு தீஞ்சு போயிடும் வாழ்க்கை. ஆனால் அதுக்கு பதில் இந்த நிமிஷத்துலேருந்து பெட்டர் லைஃப், பெட்டர் திங், பெட்டர் குட்னஸ், பெட்டர் வில், பெட்டர் ஹாப்பினஸ், பெட்டர் பாசிட்டிவிட்டி, பெட்டர் ட்ரூத், பெட்டர் வேல்யூஸ் இன் மீ, நல்ல விஷயங்களை நான் வச்சுக்கிட்டேன் வாழ்க்கையில் முன்னேற போகிறேன்ற சொல்லு நீ சொன்னா கண்டிப்பாக உனக்கான காலம் நிச்சயமாக உனக்காக இருக்குது. அதே மாதிரி வாழ்க்கையில் எல்லாரும் ஜெயிக்கலாம், எல்லாருமே பெரிய ஆளாகலாம், எல்லாரும் அற்புதமான மனுஷன் ஆகலாம். ஈஸி. எங்கே இது நடக்கணும்? வாட் யூ see in your mind, that you will see in reality. What you feel within you, that you will feel outside someday. What you experience about you within, that will happen in reality. கூட்டி கழிச்சு பாரு, உன் லைஃப் உன் கையில் தான் இருக்குது. தேங்க்யூ.